அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் திரைக்கு வந்த லெக் பீஸ் படத்தோட விமர்சனம். லெக் பீஸ் உண்மையாகவே லெக் பீஸுங்கிற பேர் வெஜிடேரியனான எனக்கே கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருக்குன்னா நான் வெஜிடேரியர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். உண்மையாகவே ஒரு வசீகரமான கவர்ச்சிகரமான நாக்கில் எச்சில் ஊற வைக்கிற ஒரு டைட்டில் தான் இது சொல்லலாம். இந்த லெக் பீஸ் KFC லெக் பீஸ் அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததா இல்லை கெட்டுப்போன லெக் பீஸாக இருந்ததா அப்படிங்கிறத இப்போ நம்ம விமர்சனத்தில் பார்ப்போம். ஆமாங்க, லெக் பீஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரே படத்தில் 4-5 கதைகள். அந்த மாதிரி இந்த படத்தில் 4-5 ஹீரோக்கள், ஆனால் அவங்களுக்குள்ளார வெவ்வேறு ஃப்ளாஷ்பேக் கதைகள், அது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி முடிக்கிற படம் தான் இந்த லெக் பீஸ் படம். அதில் ஒரு சபரிமுடி வியாபாரம் செய்கிறாரா இந்த படத்தோட ஹீரோ மணிகண்டன், ஒரு ஹீரோ. அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரும். அடுத்து கருணாகரன், நம்ம காமெடி கருணாகரன் கிளிஜோதிடம் பார்க்குறவர். அடுத்து ரமேஷ் திலக், இவர் மிமிக்ரி கலைஞர். இது இல்லாமல் ஸ்ரீநாத், இந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீநாத் உங்களுக்கு தெரியும், சந்தானம் தொடங்கி விஜய் படம் வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக காமெடியில் கலக்கினவர். ஏற்கனவே ஒரு சந்தானம் படத்தை இயக்கியிருக்கிறாரு, இன்னும் 2-3 படங்கள் இயக்கியிருக்கிறாரு. தனுஷ் படம் உள்ள கூடவே இருப்பார். அது இல்லாமல் இவர் மறைந்த ஜீவா ஒளிப்பதிவாளர் கம் இயக்குனரோட அசோசியேட்டு. அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு, ஒன் ஆஃப் த ஹீரோ, பேய் விரட்டுற கேரக்டர். இந்த 4 பேரும் போதிய வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. 4 பேருக்கும் அதுக்கு முன்னையும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு சம்மந்தம் வருது. எப்படின்னா ஒரு 2000 தாளால் வருது. இன்னைக்கு மார்க்கெட்டில் மறைஞ்சு போன சல்லாத நோட்டாக மாறிக்கிட்டு இருக்கிற 2000 ரூபாத்தால் சாலையில் கடந்து எடுக்கிறாங்க இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரே டயத்தில். அந்த 2000 ரூபாத்தால் அந்த 4 பேர் பிரிச்சுக்கணும் இல்லையா? 4 பேரும் உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு கையில் கிடச்சிதுன்னா ஒயின் ஷாப்பை நோக்கி தானே போயிடுறாங்க. போய் டாஸ்மாகில் உட்காடுறாங்க. உட்காந்து 4 பேரும் ஆளுக்கு 500 ரூபாய்க்கு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என் சோக கதையை கேளு தாய் குலமே, உன் சோக கதையை சொல்லு தந்தை குலமேங்கிற ரேஞ்சில் ஒருத்தர் அவங்கவுங்க சோக கதை சொந்த கதையை சொல்கிறாங்க. அது அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக விரியுது. அதுதான் நான் இந்த 4 கதைகள் அந்த ஆந்தாலஜி அப்படிங்கிறதுக்கு சொன்னேன். இந்த அவர்களுக்கு சில மனுஷங்க சிக்கலை தர்றாங்க. அவங்கக்கிட்ட இவங்களுக்கு என்ன மாதிரி வம்பு வழக்கெல்லாம் ஏற்படுது, அவங்க என்னன்னாங்க இவங்க என்னன்னாங்க, அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்கள்ட்ட இவங்க எப்படி தப்பிச்சாங்க இப்படிங்கிறது. இறுதியில் இந்த 4 வரும் அதில் அந்த வம்பு வழக்குலேருந்துலாம் மீண்டாங்களா இல்லையாங்கிறத கடைசியாக ஒரே கிளைமாக்ஸாக கொண்டு இந்த படத்தில் முடிக்கிறாங்க. 4 பேரும் இந்த 2000 ரூபாத்தாலோட சொல்கிற அந்த ஃப்ளாஷ்பேக்குகள் 4ம் சோகம், நகைச்சுவை, இன்னும் என்ன சொல்கிறது ட்ராஜடி, அதான் சோகம் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இன்னும் காமெடி நகைச்சுவை உங்களுக்கு சொல்லியாச்சு, இன்னும் ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த 4 பேரும் அப்படி இருக்கிறாங்க. இந்த 4 பேர் இல்லாமல் படத்தில் யோகி பாபு இருக்கார், இன்னும் பல கலைஞர்கள் எல்லோருமே காமெடிக்கு முக்கியத்துவம் இல்லை. நம்ம மொட்டா ராஜேந்திரன், இப்படி நிறைய பேர் நான் சொல்கிறேன், அந்த பேரெல்லாம் எல்லாருமே இருக்காங்க. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிறது S.A. பத்மநாபன். ஆனால் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது நம்ம ஸ்ரீநாத், இதில் ஒரு ஹீரோவாக இருக்கிறவர். இந்த படத்தில் இந்த காமெடி, சோகம், சொந்த கதை, சோக கதையை தாண்டி ஆலரம் மற்ற அந்த பீச்சு, இப்போ நம்ம மெரினா பீச் எப்போதும் பிஸியாக இருக்கும். அதே கொஞ்சம் அப்படியே தாண்டி பெசன்ட் நகரை தாண்டி போனோம்னு வச்சுக்கிங்க, ஈசிஆர் பீச்செல்லாம் ஆலரம் மட்டும் இருக்கும் இல்லைங்களா, சவுக்கு தூப்பம் அதுவுமா, அந்த மாதிரி பீச்சில் யாரும் இல்லையே, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்சம் ஒரு லவ்வர்ஸ் முத்தம் பரிமாறிக்கலாம், லிப்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போகிறவங்களுக்கு என்ன மாதிரி ஆபத்துகள் காத்திருக்குங்கிறத அப்படியே அழகாக ஒரு சீக்வன்ஸில் சொல்லியிருக்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அது மாதிரி இந்த ஊரில், இந்த உலகத்தில் இந்த எவ்வளோ குற்றங்கள் இருக்குது, எப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் புரியுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதுமாதிரி பழி வாங்கும் பெரிய மனிதர்கள், அதே மாதிரி அண்ணன் தங்கை பாசம், அதே மாதிரி ஆவிகளோட பேசுகிற அந்த ஹாரர், இது எல்லாத்துக்கும் மேலே தீய மனுஷங்களை அழிக்கிறதுக்கு மறைமுகமாக உதவுற, அதாவது ஒரு காவல் உயர் அதிகாரி, இவங்களெல்லாம் அழகாக கதைகளை கொத்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மணிகண்டன், இந்த படத்தோட ப்ரொடியூசர் கம் ஒரு ஹீரோ, அவர் குயில்குமார்னு ஒரு கேரக்டரு. அவர் பயங்கர பாலியல் இச்சை பிடிச்சவராக படத்தில் சித்தரிக்கப்படுறாரு. ஆனால் அவரோட சீன்ஸ் எல்லாம்
பாலியல் இச்சை பிடிச்சவர் அப்படிங்கிறனால வலிய கில்மா காட்சிகளை இணைக்கலான்ற எண்ணம் இல்லாமல் இந்த படத்தை இயக்கியிருக்கிறதுக்காக ஸ்ரீநாத்துக்கும் அதே மாதிரி இந்த படத்தோட கதை திரைக்கதை வாசனை அந்த பத்மநாபனையும் பாராட்டலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 பேர் ஸ்ரீநாத், ரமேஷ் திலக்கு இவங்கெல்லாம் இல்லாமல் கருணாகரன்லாம் உண்மையாக காமெடி சக்கரவர்த்திங்க. அவர்லாம் நடிப்பில் வந்து காமெடி சக்கரவர்த்தி கருணாகரன். இவங்க 4 பேர் பார்த்தாம யோகி பாபு வேற இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து காமெடி தோரணங்கள் அப்படி முன்ன விட்டுட்டு கூடவே கொஞ்சம் விரசமாக தான் ஒய்ஃபுக்கும் தனக்கு நடக்கிற அந்தரங்கத்தெல்லாம் பகிர்றது கொஞ்சம் படத்துக்கு தேவையா அப்படின்னு தோணுது. ஆனாலும் அதுவும் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அந்த மாதிரி டைலாக்களை விரும்புகிறவங்களுக்கு இந்த VTV கணேஷ் இருக்கிறாரு, ரவி மரியா இருக்கிறாரு, நான் கடவுள் ராஜேந்திரன், ஏற்கனவே சொன்ன மைம் கோபி, ஜான் விஜய், சரவண சுப்பையா, சிட்டிசன் சரவண சுப்பையா, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இது இல்லாமல் மறைந்த மாரிமுத்து நடிகர், அவர் ஒரு முக்கியமான கேரக்டர். அதுமாதிரி மதுசூதன ராவ், உங்களுக்கு தெரியும் யார் இந்த 2 பெரிய மனிதர்கள் தான் கெட்டவர்கள். பாக்கி எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நமக்கு நகைச்சுவை நாயகர்கள் தான். ஸோ இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. இவங்க இந்த 4 கதையும் கொத்து வாங்கி அலுப்பு தட்டாமல் பண்ணியிருக்கிறதுக்காகவே ஸ்ரீநாத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். உண்மையாகவே இந்த இடங்கள்ல நம்ம ஸ்ரீநாத்தை வந்து பாராட்டணும். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா காட்சியிலையும் விரசத்தை வழியை திணிக்காமல் அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. ஆனாலும் படத்தில் ஒரு ஐட்டம் டான்ஸும் இருக்குது. அது நம்மளை மாதிரி ரசிகர்கள் கொஞ்சம் பிடிச்ச விஷயங்கிறனால சிலர் அந்த ஐட்டம் டான்ஸுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கலாம். நமக்கு பிடிச்சிருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டை நகைச்சுவை தோரணங்களால், நகைச்சுவை ட்ரீட்மெண்ட்டால் ரொம்ப அழகாக லெக் பீஸ் கரம் மசாலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லெக் பீஸில் கரம் மசாலாலாம் கலந்து எப்படி டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. லெக் பீஸை வெறும் லெக் பீஸை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா வாயில் வைக்க முடியாது. அது கூட கரம் மசாலாலாம் கலந்தால் தானே அது வந்து அது கூடிய சுவையோடு இருக்கும். அப்படி கலந்து கொடுத்த விதத்தில் லெக் பீஸ் உண்மையாகவே ஹைதராபாத் பிரியாணியில் கடந்த லெக் பீஸ்ன்னு சொல்லலாம். ஏன் என்னென்ன உங்கள் ஊரில் என்ன பிரியாணி ஃபேமஸோ அந்த பிரியாணிகளை கடந்த லெக் பீஸாக நீங்கள் கண்டு ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன். ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.